நைட்டோட நைட்டா பிக் பாஸ் தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இவங்களை சும்மா விட்டா அங்க இங்கமா உட்கார்ந்து என்னத்தையா பேசிக்கிட்டு அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு தற்பெருமையை பீத்துக்கிட்டு சுத்திட்டு இருக்கானு. இதுக்கப்புறம் இவங்களை சும்மா விடக்கூடாது, நைட்டோட நைட்டா ஒரு டாஸ்க்கை வச்சா தான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு நேத்து தண்ணிக்கு ஒரு தரமான டாஸ்க்கை கொடுத்துட்டாரு பிக் பாஸ். ஏன்னா உங்களுக்கே தெரியும், வெளியே இருக்க டேங்க்ல உள்ள தண்ணி தான் அந்த வீட்டுக்குள்ள உள்ள எல்லா யூஸுக்குமே யூஸ் பண்ணி ஆகணும். வேற எங்க இருந்து தண்ணி எடுக்கக்கூடாது. வேற எங்க இருந்து நீங்க தண்ணி எடுத்தீங்கன்னா அது விதி மீறல். ஓகேவா? அது நீங்க நேத்தே பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் வெளியே உள்ள டேங்க்ல தண்ணி இல்லை, அது நேற்று காலையிலே காலி ஆயிடுச்சு. ஓகேவா? தண்ணி இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டார். என்னன்னா, சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்போவோ ஒரு தடவை நான் தண்ணியை திறந்து விடுவேன், அந்த டைம் நீங்கள் தண்ணியை பிடிச்சிக்கணும். அப்படி நீங்கள் தண்ணியை பிடிக்கலன்னா நாளைக்கும் நீங்கள் தண்ணி இல்லாமல் தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டார். இது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா? ஏன்னா இவங்க இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, இன்னும் அந்த டாஸ்க்குக்கு பழகலை, நைட்டு எப்படி தூங்கலான்னு சொல்லி தான் ஆசையோடு இருப்பாங்க. அந்த வகையில் சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எப்போ வேணால் திறப்பேன்ப்பா, ஆனால் நீ கரெக்டாக பிடிச்சிக்கோ அப்படின்னு கொஞ்சம் இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அள்ளு விட்டுட்டு, ஆஹா தண்ணி கிடைக்குமான்னு தெரியலடா, ஒரு நாள்ல இவ்வளோ தவிப்பாக இருந்துச்சு, அப்போ தண்ணி கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து இப்போ வீட்டுக்குள்ளே முழிச்சு உட்காந்துருக்காங்க. நைட்டு எல்லாரும் சேர்ந்து முழிச்சு உட்கார்ந்துருக்காங்க. முக்கியமாக நம்ம சபரி அப்புறம் நம்ம காமருதீன், இந்த 2 பேருமே கண்ணை அப்படியே திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. எல்லாமே வெளியே தான் இருக்காங்க, எல்லாருமே கார்டன் ஏரியாவில் தான் படுத்திருக்காங்க. பட் ஒரு சில பேர் மட்டும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு தண்ணியை பிடிச்சிருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வெளியே உட்கார்ந்துருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவங்கள் நடக்குது. இந்த வீட்டுக்குள்ள இருக்க அந்த 2 டீமுமே கொஞ்சம் இப்போ உஷாராக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க பிக் பாஸ் ஹவுஸ் ஆகட்டும், டீலக்ஸ் ஹவுஸ் ஆகட்டும், இந்த 2 டீமுமே கொஞ்சம் உஷாராகி ஒரு சில பிளான்ஸை போட்டுட்டு இருக்காங்க. என்ன பிளான்னா, முக்கியமா ரூலை இதுக்கப்புறம் பிரேக் பண்ணக்கூடாது. ஸோ அந்த வகையில் நம்ம சாப்பாடை அவங்களுக்கு இதுக்கப்புறம் கொடுத்துடக்கூடாது. யார் சொல்றா? டீலக்ஸ் ரூம்காரங்க வெளியே உட்காந்து பிளானை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம சாப்பாடு எக்காரணத்துக்கு கொண்டும் அவங்களுக்கு போயிடக்கூடாது. ஸோ அதை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். நம்ம கொடுக்காம இருக்கலாம், பட் அவங்க ஒருவேளை பிடிங்கிட்டாலுமே நமக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு டீலக்ஸ் ரூம்காரங்களை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா பிளானை போடுறாங்க. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ சாப்பாடு இருக்குது, டீலக்ஸ் ரூம்காரங்க சாப்பாடு, அதில் சிக்கனோ மட்டனோ என்ன வேணா இருக்கலாம், அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருவேளை அவங்க எடுத்து ஆட்டையை போட்டு சாப்பிட்டுட்டா கூட அது எனக்கு தெரிஞ்சு ரூல் பிரேக் தான். மேபி எனக்கு தெரிஞ்சு அது அந்த நபர் தான் ரூல் பிரேக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த நபருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். பட் இருந்தாலும் அப்படி தெரியாம சரி எடுத்துட்டானே சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டா கூட அது டீலக்ஸ் ரூம்காரங்களும் சேர்ந்து பண்ண ரூல் பிரேக் ஆயிரும். அந்த வகையில் இதுக்கப்புறம் சாப்பாடுல நம்ம ரொம்ப சேஃப்டியா இருக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா டீலக்ஸ் ரூம்காரங்க உட்காந்து பிளானை போட்டுட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல ஒரு சில பேர் வினோத்துக்கு ஆப்போசிட்ல பேசுற மாதிரி என்னால கவனிக்க முடிஞ்சு. ஏன்னா கானா வினோத் அவர்கள் தான் எல்லார்ட்டையுமே ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு ஒரு மாதிரி சகஜமா இருந்துகிட்டு, சரிப்பா சாப்பாடு தானே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி சகஜமா இருக்காப்ல. அந்த வகையில் எல்லாருமே சேர்ந்து கானா வினோத்துக்கு ஆப்போசிட்ல பேச ஆரம்பிக்காங்க. நீங்க தான் எங்களுக்கு தெரிஞ்சு சாப்பாடை கொடுத்துருவீங்க, ஸோ நீங்க கொஞ்சம் கரெக்டா இருக்கணும், நீங்க கொஞ்சம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பார்க்காம கேமா பாருங்க அப்படின்னு மாதிரி கொஞ்சம் ரூடா பேச ஆரம்பிக்காங்க. இந்த இடத்துல கானா வினோத் கொஞ்சம் கோவப்படுறாரு. நான் எங்கம்மா கொடுத்தேன், நான் ஃபர்ஸ்ட் கொடுக்கவே இல்லை, நான் கொடுக்குற மாதிரி ஆக்ஷன் தான் காமிச்சேனே தவிர நான் யாருக்குமே கொடுக்கல. சரியா? நான் கொடுக்கவும் மாட்டேன், எனக்கு தெரியும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. சரியா? தேவையில்லாம என்ன இழுத்து போட்டு பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கானா வினோத் கொஞ்சம் கோவப்படுறாரு. பட் இருந்தாலுமே இந்த வீட்டுக்காரங்க எல்லாருமே சேர்ந்து ஓரளவு பிளான் போட்டாங்க, இதுக்கப்புறம் சாப்பாடுல கரெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா சாப்பாடுல கரெக்டா இல்லைன்னா திருப்பி இங்க இருந்து ஒருத்தர் அங்க போக வேண்டியிருக்கும். பட் அங்க பாத்தீங்கன்னா எங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு சில பிளான்ஸ் போயிட்டு இருக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கையில பெருசா பவர் இல்லை. பட் அவங்க கிட்ட என்ன பவர் இருக்குன்னா, அவங்க தான் குக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்க பொருளை வச்சு என்ன வேணா குக் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பவர் மட்டும் அவங்க கையில் இருக்குது. ஸோ அந்த பவரை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில விஜய் பார்வதி ஒரு சில சம்பவங்களை பண்ணுறாங்க. ஏன்னா மத்தியானம் போல நினைக்கிறேன், மத்தியானமா ஈவினிங் போல பிக் பாஸ் ஹவுஸில் உள்ளவங்க சமைச்சதில் ஏதோ ஒரு விஷயத்த கொஞ்சோண்டு எடுத்து தனியாக வச்சுருந்துருப்பாங்க போல். அதை விஜய் பார்வதி கண்டுபிடிச்சிட்டாங்க போல். அதை கண்டுபிடிச்சி ஏன் அதை மட்டும் ஒழிச்சு வச்சுருக்கீங்க, அதே எடுத்து வெளியே வைக்க வேண்டியதானே, பொதுவில் வச்சா நாங்களும் சாப்பிட்ருப்போம்ல அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்டிருக்காங்க. அதுக்கு நமக்கெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் எப்படி எடுத்து வைக்கலாம், அதை நீங்கள் பொதுவில் தானே வச்சிருக்கணும், அதை நீங்கள் இப்படி எடுத்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு சண்டையை போட்டுட்ருக்காங்க. ஓகேவா? பயங்கரமான ஒரு சண்டையை போட்டுட்ருக்காங்க. பட் அதுக்கு அங்கே ஆப்போசிட்டில் கனி ஆகட்டும், பிரவீன்ராஜ் அவர்கள் ஆகட்டும், எல்லாருமே சேர்ந்து இல்லை நாங்கள் ஒளிச்சிலாம் வைக்கல, அப்படி பேசாதீங்க, நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் நமக்கு சாப்பிட்றக்காண்டி. ஏன்னா பொதுக்கு கொண்டு போயிட்டா அவங்களும் எடுத்து சாப்பிட்ருவாங்க, பொது சாப்பாடுன்னு போயிட்டுனா அவங்களும் எடுத்து சாப்பிடுவாங்க, அவங்கள நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு டீமை பொறுத்தவரைக்கும் பேசுகிறாங்க. பட் விஜய் பார்வதி அந்த இடத்துல ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, எனக்கு தெரியணுங்க இந்த கிச்சனில் என்ன நடக்கு, என்ன சமைக்கிறீங்க, என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியணும், இதுக்கப்புறம் எதையும் ஒழிச்சு வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரூடாக பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த டீமை பொறுத்தவரைக்கும் ஒரு மாதிரி சரி ஓகே அப்படின்ற மாதிரி பேசி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மிட் நைட்டில் பேச
பண்ணும்போது தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக சமைக்கலாம். ஏன்னா நம்ம கையில் தானே சமையல் இருக்குது. நம்ம டிஃப்ரெண்ட்டாக சமைப்போம். இருக்கிறத வச்சு டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு அவங்களுக்கு காட்டி காட்டி சாப்பிடுவோம். ஏன்னா டீலக்ஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க. எனக்கு காலைல இது வேணும், மத்தியானம் அது வேணுங்கிறத சொல்லிடுவாங்க. ஸோ சொல்லி முடித்த பிறகு அவங்க வந்து எதுவும் சொல்ல போகிறது இல்லை. சொல்லி முடித்த பிறகு அவங்களுக்கு சமைச்ச பிறகு நம்மளோட சாப்பாடை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சமைப்போம். நிறைய டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு அவங்களுக்கு காட்டி காட்டி சாப்பிடுவோம். அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா டீலக்ஸ் ரூம்காரங்களுக்கான பொருளில் சமைக்கிறது தான் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும். இவங்க சாப்பிட முடியாது. மற்றபடி பொது பொருளை பொறுத்த வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த வகையில் கொடுக்கறதும் கொடுக்காமல் இருக்கிறதும் பிக் பாஸ் ஹவுஸ் கையில் தான் இருக்குது. அந்த வகையில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக சமைப்போம்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பிளானை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு காலில் இருந்து நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த இடத்துல விஜே பாருக்கான கேமை கவனிச்சிங்கன்னா ஒரு கன்னிங் கேம். நான் கவனிச்ச ஒருத்திக்கு ரொம்ப ஒரு கன்னிங் கேமாக ஆடுறாங்க. ஏன்னா டீம் கிட்ட வந்து ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க. டீம் கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசிட்டு அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. பட் அந்த டீம் மேலே ஒரு கோவத்திலே இருக்காங்க. ஏன்னா கேப் கிடைக்கிற இடத்துல எல்லாரையுமே அப்படி ஒரு டாமினேட் பண்ணி ஒரு லீடு எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த லீடு கிடைக்கலன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி ஃபன்னாக பேசி ஜெல் ஆகிக்கிறாங்க. அதனால கவனிக்க முடியுது. ஸோ வரப்போகிற நாட்களில் எனக்கு தெரிஞ்சு ஒன்று பயங்கரமான லீடு எடுப்பாங்க, இல்லை எல்லார்கிட்டையும் பயங்கரமான மொக்கை வாங்கி வெறியாக அடி வாங்குவாங்கன்னு எனக்கு தோணுது. நான் கவனிச்ச வரைக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஸோ மொத்தத்தில் இந்த 2 டீமும் உஷாராயிட்டாங்க. இப்போ அந்த தண்ணி டாஸ்க்கு வரலாம். தண்ணி டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு எல்லாரும் கண்ணை பான்னு திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ எப்போ பிக் பாஸ் தண்ணி விட போகிறான்னு தெரில. இப்போ நான் 3 மணி வரைக்கும் லைவ் பார்த்தேன், 2:45 வரைக்கும் லைவ் பார்த்த வரைக்கும் தண்ணி வரல. ஸோ பிக் பாஸ் எப்போ தண்ணி விட போகிறான்னு தெரில. ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த தண்ணி தான் டாஸ்க்கு. தண்ணி டாஸ்க்கு, அதுக்கப்புறம் அந்த கதை சொல்கிறது, அவ்வளோதான். இந்த வாரம் ஃபுல்லாக இதை வச்சு தான் ஓட்ட போகிறாங்க. இந்த 3 நாள் இருக்குல்ல, இன்னும் 3 பேர் தான் கதை சொல்லியிருக்காங்க. இன்னும் 17 பேர் கதை சொல்லணும். ஸோ அந்த கதை சொல்கிறதே ஒரு நாளைக்கு 5 பேர் கதை சொன்னாலே அது ஒரு மாதிரி கடந்து போயிடும். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு கதை சொல்கிற டாஸ்க்கு, இந்த தண்ணியை வச்சு டாஸ்க்குன்னு சொல்லி தான் இந்த வாரம் போக போகுது. மேபி இன்னைக்கு காலையில் ஏதாச்சும் ஸ்பான்சர் டாஸ்க் அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மொத்தத்தில் பிக் பாஸ் தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இதுக்கப்புறம் இவங்களை தூங்கே விடாமல் அடிச்சாதான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் யோசிச்சுட்டாரு. அதனால நைட்டாக ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காரு. பார்க்கலாம், காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியும் தண்ணி பிடிச்சிருக்காங்களா பிடிக்கல அப்படிங்கிற விஷயங்கள் தெரியும். ஒருவேளை இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே தண்ணி பிடிச்சிருந்தாங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. தண்ணி பிடிக்கலன்னா எனக்கு திண்டாட்டம் தான். தண்ணி பிடிக்கலன்னா பயங்கரமான திண்டாட்டம் தான். எல்லோரும் கதி கலங்கிடுவாங்க, தண்ணி இல்லாமல் தவிக்க போகிறாங்க. பட் எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே விஜே பார்வதிக்கான கேம் சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் விஜே பார்வதியுமே ஒரு வகையில் நான் சொல்கிறேன்ல ஒரு 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 திவாகர் தான். ஏன்னா திவாகரை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு மாதிரி ஒரு தற்பெருமை தர்பூசணி, அது உங்களுக்கே தெரியும். அவரே எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி பெருமையாக பேசிக்கிட்டு நான் லக்ஸரியாக வாழ்ந்தேன், நான் அப்படி வாழ்ந்தேன், நான் பெரிய ஆக்டர், நான் டாக்டர், நான் கிறுக்கேன் அறக்கேன் அப்படின்ற மாதிரி என்னத்தையே சொல்லிட்டு இருப்பாரு. அது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தான் கொஞ்சம் விஜே பார்வதி பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த பண்ணிட்டா, இல்லை சின்ன விஷயத்த பேசிட்டா, நான் ஓட விட்டேன்ல, நம்மட்டெலாம் நிற்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு தற்பெருமையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது என்னால் கவனிக்க முடியுது. பார்ப்போம் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, இந்த வீட்டுக்குள்ளே கனி அவர்களுக்கு ஆப்போசிட்டில் ஏகப்பட்ட ஸ்கெட்ச் போகுது. ஏன்னா கனி அவர்கள் நல்லா குக்கிங்கும் பண்ணுறாங்க, ஆப்போசிட்டில் எதாவது கேட்டால் பயங்கரமாக டப்புன்னு பேசியும் விட்டுறாங்க. ஸோ கனி அவர்கள்ட்ட ஒரு பெரிய சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்டில் போடுங்க. இன்னைக்கு சம்பவங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா தூக்கம் தான்.